தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. நாங்க என்ன பண்ணிட்டோம், ஈரானுக்குள்ள தரைவழிக்குள்ளேயே நுழைஞ்சு ஈரானுடைய எல்லைக்குள்ள இருந்த எங்களுடைய வீரர்களை எப்படியோ மீட்டு விட்டோம். 2 வீரர்களையுமே மீட்டுட்டோம். இது சாதனை சாதனை, வெற்றிக்கு மேல வெற்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஈரானே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து கொக்கரிச்சிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய அறிவிப்பு பேர்லாம் எங்களுடைய அந்த மதிப்பு மிகுந்த ஒரு வீரர்களை கூட நாங்க இழக்கல, மொத்தமா 2 வீரர்களையுமே நாங்க மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லிட்டு இது சாதனை வெற்றி, இப்படி ஒண்ணு நடந்ததே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க ஜெயிக்கிறோம்னாவே ஈரான்ல எங்களால என்ன வேணா செய்ய முடியும், ஈரானுடைய எல்லைக்குள்ள 250 கிலோமீட்டர் உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய மலைப்பகுதியில இருந்த எங்களுடைய வீரரை தூக்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2வது வீரரையும் தூக்கிட்டோம்னு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. இது உண்மையான்னு கேட்டா இது உண்மையா இருக்கிறதுக்கு தான் எல்லா சான்ஸும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அதை மறுக்கல. அதுக்கு பதில் ஈரான் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க சுட்டு வீழ்த்தின, அதாவது நேத்து 2 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம், அதை வந்து காப்பாத்துறோம், அந்த விமானி வந்து எங்கேயோ தரையிறங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு காப்பாத்த வந்து ஒரு விமானிக்காக 2 ஹெலிகாப்டரை இன்னைக்கு சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு விமானிக்காக 2 ஹெலிகாப்டரை அமெரிக்கா இழந்துருச்சுன்னு சொல்றதன் மூலமாகவே அந்த ஒரு விமானி என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா மீட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து தகவல் தெரியுது. அப்ப வந்து ட்ரம்ப் உறுதியா தான் சொல்றாரு, ரொம்ப மறைக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் இல்லாட்டினா ஈரான் வீடியோ வெளியிட்டுருவாங்க. அதனால ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் டைரக்டா அபிஷியலா நாங்க வந்து இந்த நபரை வந்து கைது பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஆனா கைது பண்ணிருக்கோம்னு சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா சொன்னாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா அந்த மனிதரை தேடிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த மாதிரி சொல்லி நீங்க வராதீங்க, அமெரிக்கா வந்து தேடி இருக்க கூடாது, அமெரிக்காவுடைய கையில கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஈரான் நேத்தெல்லாம் சொன்னாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது ஈரான் வந்து நேத்து சொன்னது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய படைகள் அந்த விமானியை தேடி ஈரானுக்குள்ள நுழைய வேண்டாங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, நாங்க புடிச்சிட்டோம், எங்க கஸ்டடியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட எந்த ஒரு புகைப்படத்தையும் அபிஷியலா அவங்க வெளியிடல. அதே மாதிரி எந்த ஒரு வீடியோவும் இந்த நொடி வரையும் வெளியிடல. எந்த இடத்துலயுமே ஈரான் வந்து அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதுவரையும் இப்ப நம்ம வீடியோ போடுற வரையும் வந்து இல்ல ட்ரம்ப் போய் சொல்றாரு, எங்கள்கிட்ட தான் அந்த விமானி இருக்கிறாங்கன்னு சொல்லல. அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஈரான் வந்து நேத்து 2 போர் விமானத்தையும் இன்னைக்கு காப்பாத்த வந்தனால 2 ஹெலிகாப்டரையும் சுட்டது உண்மை. அதுக்கான வீடியோ வெளியே வந்திருக்கு. அதனுடைய இமேஜ் நான் போடுறேன், நீங்களே பாருங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய டெப்ரிஸ் எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர், அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் இன்னைக்கு வந்து காப்பாத்த வந்திருக்காங்க. அதை தான் என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு போர் விமானத்தையும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போருக்கு சம்பந்தமான ஹெலிகாப்டரையும் வந்து இழந்திருக்காங்க, வீரர்களையும் இழந்திருக்காங்க. ஆனாலும் ஈரானுக்குள்ள புகுந்து 2 விமானியை காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் சாதனையாக அவங்க வந்து காட்டிக்கிறாங்க. எதுக்காக காட்டிக்கிறாங்கன்னா போர் விமானத்தை இழந்ததை பத்தியோ இல்ல ஹெலிகாப்டர் இழந்ததை பத்தியோ யாரும் பேசாதீங்க, இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இதை வந்து பெருசா காட்டுறாங்க. ஆனா வந்து ஈரான் என்ன பண்றாங்கன்னா போர் விமானம் இழந்ததை பத்தியும் ஹெலிகாப்டர் இழந்ததையும் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக, அது ஒரு பெரும் சாதனையாக இன்னைக்கு மகிழ்ச்சியாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய காத்தமின் ஹன்பியா படை வந்து என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த பக்கம் ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க, அந்த பக்கம் வந்து போர் வீரர் மீட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன தகவல் இப்ப கடைசியா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா முதல்ல வரக்கூடிய தகவல்லாம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து காப்பாத்திடுவோம் அப்படிங்கக்கூடிய தைரியத்துல கூட அமெரிக்கா நிறைய பொய்யான தகவல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஈரானும் வந்து அமெரிக்காவை டைவர்ட் பண்றதுக்காக சில தகவல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா என்ன தகவல் வந்திருக்குன்னா நேத்து 2 போர் விமானங்கள் போயிருக்கு. 2 போர் விமானங்கள் ஈரானுக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. 2 ஒண்ணு இல்ல 2. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பாங்கான பகுதியில விழுந்துருச்சு. அந்த இடத்துல காடு மலை எல்லாமே இருக்கு. 2மே வந்து என்ன இருக்கு, சுட்டு வீழ்த்தப்பட்டதுல அதுல இருந்த விமானிகள் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தன்னு ஒரு விமானியுடைய அந்த டிவைஸ் வச்சிருப்பாரு, அந்த டிவைஸ் வச்சு அவருடைய சிக்னலை கண்டுபிடிச்சு அவரு ஈரானுடைய எல்லைக்குள்ள இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா வந்து காப்பாத்துனதாக சொல்றாங்க. அமெரிக்கா அதை நேத்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு விமானியை காப்பாத்திட்டும் இன்னொரு விமானி உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உயிரிழந்திருக்க கூடும்னு தான் சொன்னனால உடனே ஈரான் சொன்னாங்க உயிரெல்லாம் இழக்கல, உயிரிழந்திருந்தா டெட் பாடி கிடைச்சிருக்கும், நாங்க மீட்டுட்டோம் அப்படின்ட்டாங்க. மீட்டுட்டோம்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து அமெரிக்காவுக்கு ஜர்க்காச்சு. அதுக்கு பிறகு பார்க்கும்போது அது அவங்க மீட்கல அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. அமெரிக்காவுக்கு சிக்னல் கிடைக்குதுன்னு தெரிஞ்சனும், ஓ ஈரான் நம்மளை டைவர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஈரான்ல அமெரிக்கா போர்ஸ் இறக்க ஆரம்பிச்சிருது. அமெரிக்கா போர்ஸ் இறக்க ஆரம்பிச்சோன்னு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பாஜி படைகளுக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா போங்க போய் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, யாரு கிடைச்சாலும் சரி, பொதுமக்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, படைகள் கண்டுபிடிச்சாலும் சரி, ஐஆர்ஜிசி கண்டுபிடிச்சாலும் சரி, யாரு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் கோடி கோடியா நாங்க கொடுக்குறோம், எத்தனை கோடி வேணா காசு கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க.
எதுக்காக அவ்வளோ கோடியே செலவிட்டு அந்த ஒரு நபரை வந்து இவங்க பிடிக்கணுங்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவுடைய ஒரு விமானியை, அதாவது ராணுவத்தை சேர்ந்தவரை இழந்த போது, அப்ப ஆப்கானிஸ்தானுடைய முக்கியமான 5 தளபதிகளை அமெரிக்கா விடுவிச்சு அந்த ஒரு நபரை மீட்டாங்க. அதே மாதிரி 1971 ஈரான்ல அமெரிக்காவுடைய ஒரு ராணுவத்தை சேர்ந்தவர் மாட்டினாரு. அதவே சாக்கா வச்சு ஈரான் வந்து 4 வருஷம் வந்து டீலிங் பேசி முடிச்சு 4வது வருஷ கடைசியில என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 8 பில்லியன் இருந்த பொருளாதார தடையை மீட்டினாங்க. அது இல்லாம நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது மூலமா சாதிச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்களுடைய படைகளை சேர்ந்த ஆட்களை வேற வந்து அமெரிக்கா வச்சிருந்தாங்க, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஒரு நபர் கிடைச்சிருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து 1-2 வீடியோக்கள் ரிலீஸ் ஆச்சு. அதாவது இந்த ஒரு வீடியோ பாருங்க. And which squadron? F-15 from the 4th Tactical Fighter Wing. What is the base of that squadron? Al-Kharj. And what is that? In Central Saudi Arabia. What was your target in Iraq? Scud missiles and associated chemical facilities. And how were you shot down? இது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கையில மாட்டின அமெரிக்காவுடைய விமானி தான் இவர் பேசுறத கேளுங்கன்னு சொல்லிட்டு ஈரான் வெளியிட்டதாக ஒரு ஃபேஸ்புக் சேனல்ல வெளியாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அபிஷியலா ஈரான் அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ வெளியிடல. இத பாத்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்ப வந்து ஈரான் கையில மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி அமெரிக்காவுடைய படைகள் வந்து அங்கங்க எப்பயாவது மாட்டி இருக்கிறாங்க. அதனால அந்த வீடியோவா கூட இது இருந்திருக்கலாமோ தவிர இந்த தடவை மாட்டின வீடியோ இது கிடையாது. அப்ப இந்த தடவை இது வந்தது இல்லைன்னு சொல்லும் போது இது வந்து இந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபேக்கா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இததான் பலரும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஈரான் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபா காமிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைங்கிறது இப்ப வந்து தெரிய வந்திருக்குது. அப்ப அமெரிக்கா வந்து அவங்களுடைய விமானியை மீட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஈரான் மறுக்காததுனால இப்ப உண்மையாக தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அததான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தலைப்பு செய்தியாகவே போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் இழந்த அந்த விமானத்துடைய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 100 மில்லியனை தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி முக்கியமான போர் விமானத்தையும் இன்னைக்கு 2 ஹெலிகாப்டரையும் இழந்திருக்காங்க. பொதுவா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அமெரிக்கா 1ல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறனால அதை சொல்லி அதை மட்டும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த இடத்துல மட்டும் ஈரான் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பெரிய ஒரு கேம் சேஞ்சா மாறி இருக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து தரைப்படை வந்தாலும் இந்த மாதிரி மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விமானியை வச்சே நம்ம இவ்வளவு படாத பாடுபட்டுட்டுமே கடந்த 24 மணி நேரமாக தரைப்படை உள்ள அமுச்சுட்டு அவங்க ஏதோ புடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்லின்னு சொல்லிட்டு இப்ப தரைப்படை சார்ந்த விஷயங்களை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மீட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பகுதியில தான் கடைசியா சிக்னல் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பகுதியில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் போர்ஸ், இவங்கதான் அந்த ஸ்பெஷல் போர்ஸ், அந்த ஸ்பெஷல் போர்ஸை உடனே அனுப்பி எல்லா பக்கமும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டாங்க. அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு தாக்குதலை செய்ததுனால எந்த பொதுமக்களோ இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பாசிஜ் படைகளோ ஐஆர்ஜிசியோ உள்ள நுழைய முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க உள்ள போந்து அந்த விமானியை கண்டுபிடிச்சு தூக்கியிருக்காங்க. ஆனா எல்லாம் செஞ்சாங்க. கடைசியா என்னாச்சு, அங்க இருந்த ஹெலிகாப்டரும் சேர்ந்து சுற்றி வீழ்த்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு சாமர்த்தியத்தை தான் வந்து காமிச்சிருக்கு. ஈரானுக்குள்ளேயே பூந்து தூக்கியிருக்காங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஐஆர்ஜிசி வந்து அந்த விமானத்தையும், அதாவது அந்த ஹெலிகாப்டர் தான் வந்து சுற்றி வீழ்த்திருக்காங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.